தென்னிந்திய இஸ்லாமிய மக்கள் எழுச்சி கழகத்தினுடைய நிறுவன தலைவர் சுல்தான்ஜி பேசுகிறேன். அரசியலுடைய கிங் மேக்கர் தமிழகத்தினுடைய அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் ஒரு சிற்ப சொப்பனமாக இருந்து இத்தனை ஆண்டுகளாக தமிழக நம்முடைய அம்மா அவர்களை இந்த ஏடிஎம்கே கட்சியை வழிநடத்தி பெரிதளவில் பாதுகாத்து இருந்த சின்னம்மா அவர்களை இன்று மதுரையில் எங்கள் கழகத்தின் சார்பாக இன்று சந்தித்தது மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நான் கருதுகிறேன். வேலுநாச்சியாருக்கு கூட நின்றது திப்பு சுல்தான் தான். அந்த திப்பு சுல்தான் வழியில் வந்த வழியில் வந்த நாங்கள் எங்கள் பிள்ளைகள் இன்னைக்கு அம்மாவுக்கு நாங்கள் நிற்கிறோம். நாங்கள் என்றும் அம்மா சின்னம்மா அவர்களுக்கும் சார்ந்த கழகத்திற்கும் எப்பயும் துணையாக நின்று அவர்கள் வழியில் என்றும் அவருக்கு துணை நிற்போம் என்று. மதுரை மாவட்டத்திலிருந்து வசந்தகுமார் பேசுகிறேன். சின்னம்மா தலைமையில் ஆட்சி அமைக்கணும்னு சொல்லி முழு ஒத்துழைப்போட மாட்டுக் கட்சியில் அமமுக, ஓபிஎஸ், ஐஜேகே பல மாட்டுக் கட்சியிலேருந்து எல்லாரும் இன்னைக்கு 20 பேர் சின்னம்மா சந்தித்து ஆதரவு தெரிவித்து முழு ஒத்துழைப்போட நாங்கள் அம்மா ஜெயிக்க வைக்கிறதுக்கு முழு ஒத்துழைப்போட இருக்கோம். அம்மா ஆட்சி அமையணும்னு ஆண்டவனை விரும்பி வேண்டிக் கொள்கிறோம். அம்மாவோட ஆட்சி அமைய நாங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அம்மாவுக்கு உறுதுணையாக இருப்போம். தியாகத்தாய் புரட்சி தலைவி சின்னம்மா அவர்களை இன்று மதுரையிலே சந்தித்து எதிர்வரும் 2026 தேர்தலிலே பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சியை அமைக்க பாடுபடுவோம், உறுதுணையாக இருப்போம். சோதனைகளெல்லாம் வென்று சாதனை படைப்பார் சின்னம்மா. நாளைய நம்பிக்கை நட்சத்திரம் சின்னம்மா அவர்கள் வெல்வார், கோட்டைக்கு செல்வார் என்கின்ற வெற்றி செய்தியை தமிழக மக்கள் தருவார்கள் என்பதை இந்த நேரத்திலே ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன்.